இவனுக்கு மகனுக்கு புரியல. என்ன புரியல? அப்பா என்ன நேசிக்கிறாருன்றது புரியல. முத்தம் கொடுத்தோம், கட்டி பிடிச்சோம். இவர் பயாட்டச்சுன்னு அப்பாவை நைஸ் பண்றதுக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லு வந்திருந்தாரு. என்னன்னாக்கா, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சுட்டேன்ற டைலாக சொல்லு வந்தார்ல. வீணா போக கூடாதுன்னு என்ன பண்ணிட்டாருன்னா, இப்போ அப்பா கிட்ட அதை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அப்பா உனக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சுட்டேன். இனி நான் உன் வேலைக்காரனான்னு இருக்கிறேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே அப்பா சொல்றாரு. அப்பா சரிப்பா மன்னிச்சிட்டேன்னு சொல்ல. ஏன்னா இவனுக்கு தெரில பாருங்களேன், இவனுக்கு மன்னிச்சிட்டனாலாம் கூட எதோ சொல்ல. ஏன்னா இவன் மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடியே அப்பா கட்டி பிடிச்சு ஒடியாந்து இவனை ரிசீவ் பண்ணி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து நிரூபிச்சாரு, நான் உன்னை இன்னும் நேசிக்கிறேன்னு சொல்லி. உங்களுக்கெல்லாம் எதனா ஒன்று செஞ்சா கூட இல்லைல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையை பார்த்து தெரிஞ்சுக்கங்க அவர் உங்களை எவ்வளோ லவ் பண்றாருன்னு சொல்லி. நீயும் நானும் பிறக்கிறதுக்கு முன்னாடி மறைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு என்னன்றாங்க, ஃபியூச்சர்ஸ்னுக்கெல்லாம் ஆண்டவர் மறிக்கல. ரட்சிக்கப்படுறதுக்கு மேல எல்லா பாவங்கள் என்ன படும்? அப்ப நீ எப்ப பிறந்த? இயேசுக்கு முன்னாடியே பிறந்துட்டியா? இல்லையே. இயேசுக்கு முன்னாடி பிறந்தியா? இல்ல. ஹல்லேலூயா, ஆமென். இயேசுக்கு முன்னாடி பொறுக்கலங்க. இயேசு செய்தார், முடிச்சாரு. 2000 வருஷத்துக்கு அப்புறம் நீயே பிறந்துக்கிற. நீ பிறந்துட்டு இப்போ இல்ல பிரதர் அப்படின்னுக்கிற. என் பிள்ளைக்கு கூட சேர்த்து வச்சிருக்கிறாருன்னு தான் நான் சொல்லுவேன். என் பிள்ளைக்கு கூட சிலுவையில் மறைச்சிருக்கிறாரு. அவன் எப்போ ஏற்றுக்கிறானோ அப்போ அவன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். இதுக்கு மேல ஃபியூச்சர்ஸுக்கு சேர்த்து தாங்க முடிச்சிருக்கிறாரு. சிலுவையை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கோ, அவர் என் மேல இன்னும் அன்பு கூடுறாரு. அவர் முத்து கொடுத்தோன்னா, அவர் கட்டி பிடிச்சோன்னா ஒடியார போதே தெரியல இவனுக்கு. ஆனாலும் அவர் கன்ஃபஸ் பண்ண வேண்டியதை கன்ஃபஸ் பண்றாருங்க. ஆனா வேலைக்காரன் சொல்ல மாத்திரம் அப்பா விடல. அதுக்கப்புறம் இவர் வேலைக்காரனை கூப்பிடுறாரு. என்னத்தை கொடுக்கிறாருன்னா, உயர்ந்த வஸ்திரத்தை முதலாவது இவனுக்கு கொடுக்கிறாரு. போட்டு விடுறான்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஒரு குறி போறதுக்கு முன்னாடியே பண்ணிப்பாரு. போய் குளிப்பாட்டி அவனுக்கு மேக்கப் எல்லாம் பண்ணி எல்லாம் அவனை ரீக்ரியேஷன் பண்ணிருப்பார். பண்ணிட்டு உயர்ந்த வஸ்திரம்னா பெஸ்ட் ரோபை அந்த மகனுக்கு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனா அப்பா பெஸ்ட் ரோபை கொடுத்தான்.